இப்படி செக்ஷனில் நம்ம வந்து சர்க்கிள்லேருந்து பார்ப்போம். சர்க்கிள் வரைக்கும் எல்லா நேரத்தையும் பார்த்தோமா, இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வந்து சர்க்கிளில் சென்டர் ரேடியஸ் பார்த்தது, சென்டர் டயாமீட்டர். டயாமீட்டர்னால் சென்டர் மட்டும் நம்ம கொடுக்கணும். அடுத்து டயாமீட்டர் எவ்வளோ அளவு கொடுக்கணுமோ 200 டயாமீட்டர் கொடுக்க. அந்த 200 டயாமீட்டருக்கு சர்க்கிள் வரைஞ்சி வரும். அடுத்து ட்ராயில் சர்க்கிள் 2 பாயிண்ட் சர்க்கிள். 2 பாயிண்ட் சர்க்கிள்னால் 2 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணுற மாதிரி வரைகிறது தான் 2 பாயிண்ட் சர்க்கிள். நான் இப்போ ஒரு சாதா சர்க்கிள் கூட இதுக்கு பக்கத்தில் வரைகிறேன். அப்போனா உங்களுக்கு அந்த 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் சர்க்கிள் புரியும். இப்போ நான் ட்ராயில் போய்ட்டு சர்க்கிள் 2 பாயிண்ட் சர்க்கிள் 2 பாயிண்ட் சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்டு கேட்ச் ஆக மாட்டேங்குதுங்களா? அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம இந்த ஸ்னாப் செட்டிங்ஸு ஆன் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் செலக்டா ஓகே என்னட்டு திருப்பி நான் அதே இது தான் கொடுக்குறேன். ட்ரா சர்க்கிள் 2 பாயிண்ட். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது செகண்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இதுதான் 2 பாயிண்ட் சர்க்கிள். அடுத்த ட்ராயில் சர்க்கிளில் 3 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். அப்போ நான் அந்த கொடுத்த 3 பாயிண்ட்டு டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகி வரும். இதுதான் 3 பாயிண்ட் சர்க்கிள். அடுத்த சர்க்கிளில் டேன் ரேடியஸ். டேன் ரேடியஸ்னால் டேஞ்சன்ட் பாயிண்ட்னா அப்படியே தொடு லைன் தொட்டு வர்றது தான் டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் 2 டேஞ்சன்ட் லைனும் ஒரு ரேடியஸ் வச்சு வரைகிறது தான் டேன் ரேடியஸ். இப்போ நான் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு டேஞ்சண்டாக கொடுக்குறேன், இதை செகண்ட் டேஞ்சண்டாக கொடுத்துட்டு நான் ஒரு ரேடியஸ் அளவு கொடுக்குறேன். எவ்வளோ ஒரு 200 கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த 2 லைனும் இந்த லைனும் டச் ஆகிற மாதிரி சர்க்கிள் ஃபார்ம் ஆகி வரும். ஓவர்லேப் ஆகாது. இது கேஸில் என்னென்னா ஓவர்லேப் ஆகும். ஏன்னா இது வந்து என்னது பாயிண்ட்ஸாக நம்ம செலக்ட் பண்ணோம். இல்லை டேஞ்சன்ட் பாயிண்ட் கொடுத்தா டச் ஆகி தான் வரும். அதான் டேன் ரேடியஸ். இப்போ டேன் ஒரு ஆப்ஷன் இருக்குது சர்க்கிளில். டேன் மூணுமே டேஞ்சன்ட் தான். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ வந்து இந்த டேஞ்சன்ட் இது மூணையும் கொடுத்தேன்னா அது 3 டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகி வரும். ஓகேவா? அடுத்து வந்து டோனட்னா என்னது? டியூப் மாதிரி ஒரு ஷேப்பில் ஃபார்ம் ஆகி வரது தான் டோனட் நம்ம எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு இன்சைட் டயாமீட்டர் எவ்வளோன்னு கொடுக்கணும். இன்சைட் டயாமீட்டர் நான் வந்து ஒரு 200 கொடுக்க. அடுத்து அவுட் சைட் டயாமீட்டர் வந்து ஒரு 500 கொடுத்தா போகிற இந்த 2 ஷேப் 2 இதுலேயும் ஒரு இது ஃபார்ம் ஆகும். அதை கிளிக் பண்ணால் போகிற இப்படி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகி வரும். இதுதான் டோனட். அடுத்த ட்ராயில் ஸ்பைலைன்னா என்னென்னு பார்த்துக்க. ஸ்பைலைனில் ஃபிட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். ஃபிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஒரு பாயிண்ட் இப்படி வரைஞ்சிட்டு இப்படி என்னது நம்ம ஷேக் பண்ணி எந்த டைரக்ஷனில் வேணால் இந்த மாதிரி எடுக்கலாம். இது பேர் தான் ஸ்பைலைன். என்ற கொடுத்தவரை ஸ்பைலைன் வரைஞ்சிடும். அடுத்த ட்ராயில் ஸ்பைலைனில் கண்ட்ரோல் வெர்டிகல்ஸ். அது எப்படின்னா லைன் இப்படி வரைஞ்ச பிறகு நம்ம 2வது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆங்கிள் தெரியுதா? இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இதுதான் கண்ட்ரோல் லைன்ஸ். அடுத்து ட்ராயில் எலிப்ஸ் பாருங்கள். எலிப்ஸில் சென்டர் எலிப்ஸ்னால் சென்டர் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை இதை சென்டர் பாயிண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து எண்ட் ஆஃப் ஆக்சிஸ் அந்த சைடில் உள்ள ஆக்சிஸ் கொடுக்கணும். இப்போ நான் இது ஒரு ஆக்சிஸாக கொடுத்தேன்னா அதை அந்த ஆக்சிஸுக்கு வரையும். வரைஞ்ச பிறகு இது எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு நம்ம கொடுக்குறோமோ அந்த ஹைட்டுக்கு வரும். இப்போ இந்த ஹைட்டு கொடுத்தோன்னா இந்த ஹைட்டு வரும். ஹைட்டு கம்மியாக கொடுத்தா ஹைட்டு கம்மியாக வரும். அடுத்து ட்ரா எலிப்ஸில் ஆக்சிஸ் எண்டு அதே மாதிரி தான். ஆக்சிஸ் முதல்ல கொடுக்கணும், என் பாயிண்ட் கொடுத்தாச்சுன்னா எலிப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ட்ரா எலிப்ஸ் ஆர்க் ஒரு ஆர்க் மாதிரி எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும். எவ்வளோ எலிப்ஸில் எவ்வளோ வேணுமோ இவ்வளோ மட்டும் வேணும்னா இவ்வளோத்துக்கு கொடுத்தா போகிறோம். ஆர்க் எலிப்ஸ் இது. அடுத்து இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா ஹேட்ச் கிரேடியன்ட். இப்போ நம்ம வந்து கிரேடியன்ட் பார்ப்போம். ஹேட்ச் பார்ப்போம். ஹேட்ச் எடுத்து இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் ஒரு என்ன கலர் மற்ற ஷேடிங் மாதிரியெல்லாம் கொடுக்குற பேர் தான் ஹேட்ச் எடுத்த உடனே இது இப்படி ஒரு பாப்அப் மெனு வரும். அதில் ஆட் பிக் பாயிண்ட் கொடுத்துட்டு இதில் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் என்டர் கொடுத்தா இந்த மாதிரி திருப்பி வந்துடுச்சா. இதில்